இயற்கையின் படைப்புகளில் ஆகச்சிறந்த இடத்தில் தான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் மனித இனம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் மொழி குறித்து பெருமிதத்தையும் கொண்டிருக்கிறது. அந்த பெருமிதத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் மொழி தாய்மொழி என குறிக்கப்படுகிறது. அப்படி பெருமிதத்தோடு குறிப்பிடப்படும் மொழிக்காக இளைஞர்கள் சிலர் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த நாளே தாய்மொழி தினம் என்று மாறியது. மொழி மனித இனத்தின் நாகரிக பரிமாணங்களின் ஆரம்ப படிநிலைகளில் ஒன்று. மொழி என்பது தகவல் தொடர்பிற்கு பயன்படும் ஒரு கருவி. தத்துவார்த்த ரீதியில் மொழி என்பதற்கான விளக்கம் அது மட்டுமே. ஆனால் பொது பார்வையில் மொழி என்பது அது மட்டுமல்ல. மொழி அது பேசப்படும் சமூகத்தின் நிலப்பரப்பின் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் பின்னி பிணைந்தது. ஒரு சமூகத்தின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் சாதனமாக திகழ்வது அச்சமூகம் பேசும் மொழியே. அந்த சமூகத்தின் கலாச்சாரம் எந்த அளவிற்கு தொன்மையும் மேன்மையும் உடையது என்பதற்கான குறியீடாக பார்க்கப்படுவதும் மொழியே. ஒரு மொழி பேசுபவர்கள் மீது இன்னொரு மொழியை திணிக்கும் முயற்சி என்பது வெறுமனே மொழியை திணிப்பது மட்டுமல்ல, மொழி திணிப்பிற்குள்ளாவோரை இரண்டாந்தர மூன்றாந்தர குடிமக்களாக மாற்றிவிடும் முயற்சியாகும். அங்கு திணிக்கப்படுவது மொழி மட்டுமல்ல, கலாச்சாரமும் தான். மொழி திணிப்பின் மூலம் கலாச்சார போராக தொடங்கி ஆயுத போராக பரிமணித்த போர்கள் அதிகம். உலகில் நடைபெற்ற பல போர்களுக்கு, பல இன மோதல்களுக்கு அகரம் தீட்டியது மொழிதான். ஒரு மொழியார் மீது மற்றொரு மொழி திணிக்கப்படுவதும், திணிப்பிற்குள்ளாவோர் அதை தடுக்க முயல்வதும், அதற்காக போரிடுவதும், ரத்தம் சிந்துவதும் என மொழியினால் சிகப்பு நிறத்தில் எழுதப்பட்ட உலக சரித்திரத்தின் வரிகள் ஏராளம். லட்சக்கணக்கான மக்களின் இரத்தத்தை காவு கேட்டு, கால் நூற்றாண்டு காலம் தெற்காசியாவின் அமைதியை குலைத்து, இந்தியாவையும் இலங்கையையும் ஆண்ட தலைவர்களின் தூக்கத்தை கெடுத்து, உலக நாடுகளையெல்லாம் பதட்டத்தோடு பார்க்க வைத்த ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு அகரமாக இருந்ததும் மொழி பிரச்சனைதான். 1965ஆம் ஆண்டு சிங்களத்தை ஆட்சி மொழியாக அறிவிக்க இலங்கை அரசு எடுத்த முயற்சிகளை எதிர்த்து தந்தை செல்வா தொடங்கிய போராட்டங்களே பின்னர் ஆயுத புரட்சியாக பரிணாமம் பெற்று வங்காள விரிகுடாவை செங்கடலாக மாற்றியது. அப்படித்தான் வங்கத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் தாய்மொழி தினத்தை எழுதியது. தாய்மொழிக்காக தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என கருதி தமிழுக்கு ஒரு ஆபத்து நிகழ்வது போன்ற சூழலில் தங்களின் உயிரையே கொடுத்தவர்களாக தமிழினம் பலரை அடையாளப்படுத்தியிருக்கிறது. நாடு பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறும் முன்பே தமிழையும் தமிழர்களையும் அடிமைப்படுத்தும் முயற்சிகள் நடந்தபோது அதனை கண்டித்து தமிழகம் களமாடத் தொடங்கியிருந்தது. களம் கண்ட பிறகு போரில் களப்பலிகள் இல்லாமல் இருந்தால் எப்படி? மொழிப்போரின் முதல் களப்பலியானவர் சென்னையைச் சேர்ந்த நடராசன். மொழிப்போரில் கைதாகி சிறையில் இருந்த அவரின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மொழிப்போரில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விடுவித்து விடுவதாக அரசாங்கம் தரப்பில் சொல்லப்பட்ட போது அதை மறுத்து சிறையிலேயே உயிர் தியாகம் செய்தார் நடராசன். அவரது இறுதிச் சடங்கில் உரையாற்றிய அண்ணா, இன்று நடராசன் மீது நாம் வைக்கும் தீ அணைந்து விடலாம், ஆனால் தமிழகத்தின் மொழி பெருமைகளை காக்கின்ற தீயாக அது அமையும் என்றார். உண்மையில் அந்த தீ இன்னும் அணைந்து விடவில்லை. சுதந்திரம் பெற்றதன் கொண்டாட்டங்கள் ஓயத் தொடங்கும் முன்னே ஹிந்தி திணிப்பு முயற்சிகள் தொடங்கின. ஆயிரக்கணக்கான நடராசன்களும் தாளமுத்துக்களும் களத்தில் குதித்தனர். ரயில் நிலையங்களில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டன. தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. போராட்டங்களின் விளைவாக அப்போதைக்கு ஹிந்தி திணிப்பு முயற்சிகள் கைவிடப்பட்டன. 15 ஆண்டுகளுக்கு பின் 1965இல் மீண்டும் ஹிந்தி திணிப்பு முயற்சிகள் தொடங்கின. உண்மையில் தமிழகத்தில் நடந்த போராட்டங்களில் மிக உக்கிரமாக நடந்த போராட்டம் இந்த காலகட்டத்தில் நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்தான். ஹிந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கும் அரசியலமைப்பு சட்ட நகல்கள் ஊர்தோறும் கொளுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தின் முதல் களப்பலியானவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. முதல்வர் பக்தவச்சலத்தை சந்தித்து தமிழை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதை பக்தவச்சலம் பொருட்படுத்தாததால் தன்னை மாய்த்து கொண்டார். தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் சாகிறேன். என் சாவை பார்த்த பிறகாவது ஹிந்தி எதற்கு என மக்கள் கேட்கட்டும் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தன்னை தீக்கு தந்தார் சின்னசாமி. அவரை தொடர்ந்து கூடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், பீலமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி என பல தனையன்கள் தாயை காக்க களப்பலியாகினர். தாய்மொழி தினத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள நாம் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி ஒரு நூற்றாண்டேனும் பயணிக்க வேண்டும். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் நிகழ்ந்த இரத்த சரித்திரம் அது. நாம் செல்ல வேண்டிய இடம் வங்காளம். வங்காளம் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு மாகாணமாக இருந்தபோதே
பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாதது. சரிக்கு சரி எண்ணிக்கையில் இந்து முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலம் பிரிட்டிஷ் அரசின் பிரித்தாளும் கொள்கைகளுக்கு களம் அமைத்துக் கொடுத்தது. 1905ஆம் ஆண்டு நிர்வாக ரீதியிலான காரணங்களுக்கு என்று கூறி வங்கம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஆனால் உண்மையான காரணம் எல்லோருக்கும் தெரியும். இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்க எடுத்த அந்த முயற்சி ஓரளவு பலிக்கவே செய்தது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான பிரச்சனைகள் நீரு பூத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருந்தன. அவ்வளவு பிரச்சனைகளிலும் தேசிய இயக்கத்தில் வங்காளத்தின் பங்கு கணிசமான அளவில் இருந்து கொண்டே இருந்தது. கடும் போராட்டங்களுக்கு பின் 1911ஆம் ஆண்டு வங்கம் மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. 1940களில் வங்கம் மீண்டும் அசாதாரண சூழலுக்குள் சென்றது. ஜின்னாவின் தனிநாடு கோரிக்கை அதற்கு வழிவகுத்தது. 1946ஆம் ஆண்டு பாகிஸ்தான் கோரிக்கைக்கான ஜின்னாவின் நேரடி நடவடிக்கை தினம் வங்கத்திற்கு ஏற்படுத்திய சேதங்கள் அதிகம். கல்கத்தாவின் வீதிகள் எல்லாம் செம்மண்ணாக மாறியிருந்தன. இந்திய பிரிவினையும் நடந்தது. சாதாரணமாக நடந்துவிடவில்லை. உலகின் மிக வேகமான மக்கள் நகர்வாக அதை சரித்திரம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருந்தார்கள். சில ஆயிரம் உயிர்களை காவு வாங்கியிருந்தது. இந்திய பிரிவினை கலவரங்களிலும் அதிக உயிர்களை பலி கொடுத்தது வங்காளம்தான். டெல்லியும் கராச்சியும் சுதந்திர கொண்டாட்டங்களில் இருந்தபோது காந்தி வங்காளத்தின் இரத்தக்கரைகளை தன் கண்ணீர் மறைத்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தார். வங்காளம் மீண்டும் இரு கூறாகி இருந்தது. முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமாக இருந்த ஒரே காரணத்தால் புவியியல் ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ சாத்தியமில்லை என்றாலும் பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது கிழக்கு வங்காளம். அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. ஆனால் வரலாறு இன்னும் சில வரிகளை எழுதுவதற்கு வங்காளிகளின் இரத்தத்தை கேட்டது. 1947ஆம் ஆண்டு உருது மொழியை பாகிஸ்தானின் ஒற்றை ஆட்சி மொழியாக்கும் முயற்சியை தொடங்கியது ஜின்னாவின் பாகிஸ்தான். ஹிந்தி உருதுவை வல்லாதிக்கம் செய்வதாக உணர்ந்து பெரியாரின் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்த ஜின்னா தன்னுடைய தனிநாடு கோரிக்கைக்கான காரணங்களில் ஒன்றாக ஹிந்தியை ஒற்றையாட்சி மொழியாக்கும் முயற்சிகளை சுட்டிக்காட்டிய ஜின்னா அதிகாரம் வந்ததும் தன்னுடைய மொழியின் மூலம் இன்னொரு மொழி பேசுபவர்களை வல்லாதிக்கம் செய்ய முனைந்தார். 1947ஆம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்த உடனேயே உருதுவை முதன்மை மொழியாக்குவதற்கான ஆரம்ப முயற்சிகளை பாகிஸ்தான் அரசு எடுத்தபோது கிழக்கு பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றத் தொடங்கியிருந்தது. தமாதுன் மஜ்லிஸ் என்ற வங்க கலாச்சார அமைப்பின் தலைவர் அபுல் காஷிம் தலைமையில் வங்க மாணவர்கள் போராட்டங்களை தொடங்கினர். ஆட்சி மொழி என்ற போர்வையில் ஒரு மொழி திணிக்கப்படும் போது அது இயல்பாகவே பயிற்று மொழியாகவும் மாறிவிடும். இதனால் நேரடியாக முதன்மையான பாதிப்பை உணர்பவர்கள் மாணவர்கள்தான். கல்வி, வேலைவாய்ப்பு என எல்லாவற்றிலும் அவர்கள் கடுமையான சவாலை எதிர்கொள்ள நேரிடும். அவ்வளவு நாள் அவர்கள் கற்ற கல்வியெல்லாம் அர்த்தமற்றது என்றாகி அவர்கள் கல்வி அறிவற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். உருதுவை ஆட்சி மொழியாக மாற்றும் முயற்சியில் இருந்த பாகிஸ்தான் அரசு தேர்வாணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களின் பட்டியலில் இருந்து வங்காளத்தை நீக்கியது. வங்காளத்தை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக கொண்டு போராட்டங்கள் தொடர்ந்தன. வங்காளிகளுக்குள் கனன்று கொண்டிருந்த போராட்ட நெருப்பை வெளிக்கொண்டு வரும் ஒரு வேலையை பாகிஸ்தான் அரசு செய்தது. 1948ஆம் ஆண்டில் ரூபாய் நோட்டுகளில் இருந்தும் தபால் தலைகளில் இருந்தும் கடற்படை பணிக்கான தேர்விலிருந்தும் வங்காள மொழியை நீக்கியது. 1948 மார்ச் 11ஆம் தேதி டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். போராட்டம், பேரணி என மாணவர்கள் தொடங்கிய முன்னெடுப்புகள் எல்லாம் அரசின் அடக்குமுறை காரணமாக வன்முறையாக மாறியிருந்தது. முதலமைச்சரின் வீடு நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்கள் பாதுகாப்பு படையால் தடுக்கப்பட்டனர். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் தொடர்ந்தது. 4 நாட்கள் தொடர் போராட்டத்திற்கு பின்னர் மாணவர் தலைவர்களோடு ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார் கிழக்கு பாகிஸ்தானின் முதல்வர் கவாஜா நஜ்முதீன். ஆனாலும் வங்காளத்தை ஆட்சி மொழியாக்க சம்மதம் தெரிவிக்கப்படவில்லை. உச்சக்கட்ட உள்நாட்டு குழப்பத்தை சரி செய்யும் பொருட்டு 1948 மார்ச் 19ஆம் தேதி டாக்கா வந்தார் பாகிஸ்தான் கவர்னர் ஜெனரல் முகமது அலி ஜின்னா. ஆனால் அவருடைய வருகை குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கியது. மார்ச் 21ஆம் தேதி டாக்கா ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய பாகிஸ்தானின் தந்தை என அழைக்கப்படும் ஜின்னா மிக தெளிவாக அறிவித்தார். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எரிந்து கொண்டிருந்த போராட்ட நெருப்பில் லிட்டர் கணக்கில் எண்ணெயை ஊற்றினார். உருது மட்டுமே என்பதுதான் அவருடைய உரையின் சாராம்சம். உருதுவை தவிர வேறு எந்த மொழியும் பாகிஸ்தானின் தேசிய மொழியாக இருக்க வாய்ப்பில்லை என அறிவித்தார். மார்ச் 24ஆம் தேதி டாக்கா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய போதும் அதே கருத்தை ஜின்னா வலியுறுத்த மாணவர்கள் கொதித்தெழுந்தனர்.
அதன் பிறகு கிழக்கு வங்காள அரசு குழு ஒன்று அமைத்தது. மொழி பிரச்சனை கிணற்றில் போட்ட கல்லாக மாறியிருந்தது. ஜின்னாவின் மறைவுக்கு பின்னர் கவர்னர் ஜெனரலாகி இருந்த கவாஜா நஜ்முதீன் போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்து வைக்கும் வேலையை கச்சிதமாக பார்த்தார். 1952ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி உருது மட்டுமே ஆட்சி மொழி என அறிவித்தார். அமைதியாக இருந்த போராட்டக்காரர்கள் மீண்டும் களத்துக்கு வந்தனர். கிழக்கு பாகிஸ்தானில் அனைத்து கட்சிகளின் சார்பில் பொது நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது. மீண்டும் காத்திரமான ஒரு எதிர்வினைக்கு வங்காளிகள் தயாரானார்கள். போராட்டங்களும் பேரணிகளும் மீண்டும் தொடங்கியது. டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களே இந்த முறையும் முன்னணியில் நின்றனர். வங்காள மொழியை அரபியின் வடிவில் பயன்படுத்த வேண்டும் என்ற அரசின் பரிந்துரைக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. போராட்டங்களை தடுக்கும் நோக்கில் பொது இடங்களில் மக்கள் கூட தடை விதித்து டாக்கா நகரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தடையை மீறி டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் கூடிய மாணவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களோடு டாக்கா மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இணைந்து கொள்ளவே போராட்டம் பெரிதானது. பாதுகாப்பு படையினரின் தடுப்புகளை மீறி பேரணி செல்ல முயன்ற மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 மாணவர்கள் பலியானார்கள். மாணவர்களின் மரணத்தால் போராட்டங்கள் இன்னும் அதிகமாகின. மாணவர்கள் சிந்திய ரத்தமும் அவர்களின் உயிர் தியாகமும் வீணாய் போய்விடவில்லை. தொடர் போராட்டங்களின் விளைவாக 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி வங்க மொழியையும் ஆட்சி மொழியாக அங்கீகரித்தது பாகிஸ்தான் அரசு. ஒருமுறை உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது என்பது போல் மொழி பிரச்சனையில் தொடங்கிய விரிசல் இன்னும் பல பிரச்சனைகளின் வழியே காட்டமாக தொடரவை செய்தது. தொடர் பிரச்சனைகளின் இறுதி புள்ளியாக ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் தலைமையில் இந்தியாவின் துணையோடு தனிநாடு கண்டனர் வங்காளிகள். 1971ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி வங்கதேசம் உதயமானது. வங்க மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாக பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற வங்கதேச அரசின் கோரிக்கையை 1999இல் யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டது. 2000ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாய்மொழிக்காக ரத்தம் சிந்தப்பட்டதும் தாய்மொழி தினம் உருவானதும் இப்படித்தான். தக்கன தப்பி பிழைக்கும் என்ற இயற்கை நியதியின் அடிப்படையில் தகுதி இருந்தால் நம் மொழி நிலைத்து விடுமே என்ற கருத்தும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஒரு மொழி அழிக்கப்படுகிறது எனில் அந்த மொழி பேசப்படும் சமூகத்தின் அடையாளங்களை அழிக்கும் முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன என்று பொருள். உலகின் தொன்மை வாய்ந்த நாகரிகங்களில் ஒன்றாக கருதப்படும் மாயன் நாகரிகத்தினை குறித்து ஓரளவுக்கு மேல் அறிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு அவர்களின் மொழிகள் வழக்கொழிந்ததும் ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால் முந்தைய கால அமெரிக்காவில் முழு எழுத்து வடிவம் பெற்ற மொழியை கொண்டிருந்தவர்கள் மாயன் நாகரிகத்தவர்கள் மட்டுமே. உங்கள் மொழி எவ்வளவு தொன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு உன்னதமான இலக்கியங்களை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் சரி, வழக்கொழிந்து போய்விட்டால் அந்த இலக்கியங்கள் எல்லாம் வெற்று கிறுக்கல்களே. அப்படி பல தொன்மையான மொழிகள் வெற்று கிறுக்கல்களாக போனதை கதை கதையாக வரலாறு நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. மொழிக்கான போராட்டங்கள் யாவற்றையும் இந்த கோணத்திலேயே பார்க்க வேண்டும். மொழி திணிப்பு குறித்து பேசும்போது பெரியார் ஒருமுறை வடமொழி தமிழில் கலந்ததன் காரணமாகவே தமிழர்களின் கலாச்சாரத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. ஜாதி என்னும் வார்த்தை தமிழில் கலந்தது போலவே தமிழர்களிடம் தொன்மையாக இல்லாத ஜாதி என்னும் கலாச்சாரமும் தமிழ் சமூகத்திற்குள் வந்து புகுந்துவிட்டது என்றார். மொழி திணிப்பு என்பது கலாச்சார போரின் ஒரு வடிவம். மொழி திணிப்பினால் ஏற்படுத்தப்படும் கலாச்சார மாறுபாட்டிற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மொழி திணிப்பு, மொழிப்போர் என்று பேசப்படும் தருணங்களில் எல்லாம் தமிழகத்தை நோக்கி எழுப்பப்படும் கேள்விகள் தவிர்க்க முடியாதவை. இந்திய ஒன்றியத்தின் எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட போது மத்திய அரசுக்கு சவால் விட்டு இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. மொழி திணிப்பிற்கு எதிராக மிக தீரமான போராட்டங்களை கடந்த நூற்றாண்டில் தமிழகம் முன்னெடுத்திருந்தது. சொல்லப்போனால் அந்த போராட்டம் இன்னும் முடிந்துவிடவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் மொழி திணிப்புகளை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கின்றன. கிபி 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் தமிழகத்தில் நடந்த பக்தி இயக்கத்தின் எழுச்சியை பாலி பிராகிருதத்துக்கு எதிரான தமிழ் மொழியின் எழுச்சியாகவும் பார்க்க வேண்டியது அவசியம். தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்ட மொழி திணிப்புகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வரலாற்று காலத்திலிருந்து நிகழும் சமஸ்கிருத திணிப்பு, மற்றொன்று ஹிந்தி மொழியின் திணிப்பு. ஹிந்தி மொழியானது ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் திணிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பில் தமிழகத்திற்கு ஏறத்தாழ 80 ஆண்டு கால வரலாறு உண்டு. ஹிந்தி திணிப்பை முறியடித்த பெருமையும் தமிழகத்திற்கு உண்டு. தங்களுடைய அரசியல் லாபத்திற்கு மாணவர்களை தூண்டிவிட்டு
ஹிந்தி மொழியை தடுத்து விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு தமிழக தலைவர்கள் மீது உண்டு. ஆனால் மொழி திணிப்பு அதிக பாதிப்பை மாணவர்களுக்கே ஏற்படுத்தும். தாய்மொழியில் கல்வி பயில்வதற்கும் மற்ற மொழியில் கல்வி பயில்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நமக்கு பழக்கமான மொழியில் பயிலும் போது ஒரு எளிமையான அணுகுமுறை கிடைக்கும். இன்னொரு மொழியில் பயிலும் போது அது கிடைக்காது. அதனால்தான் தாய்மொழி கல்வியே முழுமையான கல்வி என்று மகாத்மா காந்தி கூறினார். ஹிந்தி மொழி குறித்த தமிழகத்தின் அணுகுமுறை சரிதான் என்பதை நிரூபிக்கும் வகையிலான சம்பவங்கள் சமீப காலங்களில் நடந்தன. பஞ்சாபிலும் கர்நாடகாவிலும் ஹிந்தி மொழியை எதிர்த்து ஹிந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கும் போராட்டங்கள் நடந்தன. மொழி விவகாரத்தில் திராவிட மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டும், அதில் தமிழகம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கன்னட மொழி வளர்ச்சி ஆணையர் சில ஆண்டுகளுக்கு முன் தெரிவித்திருந்தது பேசு பொருளானது. சமஸ்கிருதத்தை வழிபாட்டு மொழியாக திணிக்கும் முயற்சிகள் வெகு காலமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஹிந்தியை திணிக்கும் முயற்சிகளை எதிர்த்து குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்ற தமிழகத்தால் சமஸ்கிருத எதிர்ப்பில் அதை பெற முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. தஞ்சை பெரிய கோயிலில் கூட தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என கோரிக்கை கூட தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடத்துவதாக மாறியது. ஒரு மொழி பேச்சு மொழியாக திணிக்கப்படுவதற்கும் வழிபாட்டு மொழியாக திணிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உன்னுடைய மொழியின் மூலம் வழிபாடு செய்ய முடியாது என்று கூறுவது அந்த மொழியை மறைமுகமாக அவமதிப்பதாகும். இறைவனை சென்றடையும் அளவுக்கு தகுதியோ புனிதமோ உன் மொழிக்கு இல்லை என்பதே அதன் அர்த்தமாகிறது என்கிறார்கள் தமிழ் ஆர்வலர்கள். கேரளாவில் தாழ்த்தப்பட்டவர்களை கோயில் அர்ச்சகராக கூட மாற்ற முடிந்தது. ஆனால் சமஸ்கிருதத்தை தவிர்த்துவிட்டு மலையாளத்தை வழிபாட்டு மொழியாக மாற்ற முடியவில்லை. நீசர்கள் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவர்களை கருவறைக்குள் நுழைத்த நிலையிலும் நீஷபாஷை என்று ஒதுக்கப்பட்ட மொழிகளை கருவறைக்குள் நுழைக்க முடியாத நிலையே இன்றும் நீடிக்கிறது. மொழி திணிப்பின் பண்பாட்டு விழுமியமாகவே இந்த அம்சத்தை பார்க்க வேண்டும். மொழிக்கு இன்னொரு முக்கியத்துவமும் உண்டு. புதிதாக ஒரு மதம் ஒரு நிலப்பரப்பில் பரப்பப்படுகிறது எனில் அந்த மதம் சார்ந்த நூல்கள் அந்த நிலப்பரப்பில் பயன்படுத்தும் மொழிக்கு மாற வேண்டும். ரட்சணிய யாத்திரிகம், தேம்பாவணி, சீரா புராணம் போன்றவை அதன் வெளிப்பாடுகள் தான். ஒரு மொழி பேசும் பகுதியை நீங்கள் ஆக்கிரமிக்க முனைந்தால் உங்கள் மொழியை அங்கு திணிப்பதை காட்டிலும் அங்கு ஏற்கனவே இருக்கும் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அந்த மொழியை புகழ வேண்டும். ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நாடு முழுவதும் கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்ட ஒரு சித்தாந்த பின்புலத்தில் இருந்து வந்துவிட்டு சமஸ்கிருதத்தை விட தமிழ் தொன்மையானது என்றும் அதை கற்றுக்கொள்ளாதது குறித்து வருத்தமடைகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது இங்கு கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. தாய்மொழி தினம் நமக்கு சொல்லும் செய்தி யாதெனில், நம்முடைய மொழியை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பெருமிதத்தோடு நினைக்கலாம். உலகின் தொன்மையான மொழி நம்முடையதுதான் என புலகாங்கிதம் அடையலாம். ஆனால் அதை காரணமாக்கி மற்ற மொழிகளை சிறுமைப்படுத்த நினைத்தால் அது மானுட அறத்தை உடைக்கும் செயல்.